இந்த ஸ்கூல்லாம் லீவ் விட்டாலும் விட்டாங்க. நம்மளுக்கு மட்டும் லீவே இல்ல. எந்நேரமும் சமையல், இது அதுன்னு ஏதாச்சும் வேல. பசங்களையும் என்கேஜ் பண்ணிட்டு முடியல. சரி வாங்க எங்கேயாவது போலாம் அப்டின்ட்டு காஸ்ட்கோக்கு தான் கூட்டிட்டு போயிட்டுருக்கேன். போற வழியில பார்த்தீங்கன்னா, பயங்கர மேகமூட்டமா இருந்தது. நல்லா தான் இருந்துச்சு வெதரு. என்னடா இது வெயில் காலத்துல குளு குளுன்னு இருக்கே அப்டின்னு பார்த்தா, உள்ள போயிட்டு வெளில வரதுக்குள்ள வெயிலு 100 டிகிரி அடிச்சிருச்சுங்க. என்னடா இது வெதருன்னு தான் இருந்துச்சு. இந்த மேட் எல்லாம் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் காஸ்ட்கோல. இதுவரைக்கும் இல்ல. சரி வாங்கி ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பா ரிவ்யூல இன்னொரு நாள் ஷேர் பண்றேன். காஸ்ட்கோவ பொறுத்தவரைக்கும் வேணுங்கிறத மட்டும் வாங்கிட்டு நம்ம கம்முனு வந்தோம்னா, நெறைய பைசா சேவ் பண்ணலாங்க. ஆனா நம்ம தான் அப்படி இருக்க மாட்டோமே! இந்த மாரி அழகழகா சம்மர் ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்மளுக்கு பெரியவங்களுக்கு இருந்தா எவ்ளோ சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. ரொம்பவே அழகா இருந்தது இந்த கலர்ஃபுல்லான ஃப்ளோரல் டிசைன். மெட்டீரியலுமே சாஃப்ட்டா இருந்தது. என் பொண்ணுகிட்ட காமிச்சேன். அவ வந்து "எனக்கு இதெல்லாம் வேண்டாம்" அப்படின்ட்டா. "உங்களுக்கு என்னம்மா தெரியும்?" அப்படிதான் இருந்துச்சு. "எனக்கு இந்த பிரின்சஸ் ட்ரெஸ் தான் வேணும்" அப்படின்னு கேட்டா. "இதுதான் 1000 வச்சிருக்கியே" அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. இந்த தெர்மோ ஃப்ளாஸ்க் வந்து போன வருஷம் வேற மாரி கலர்ல இருந்துச்சு. அது நாங்க வாங்கினோம். அதே இன்னும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் ஆனா இது நிஜமாலே சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. மோஸ்ட்லி நான் கொண்டு போன லிஸ்ட் தான் வாங்குவேன். அது தவிர 1, 2 எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது ஃப்ரூட்டோ இந்த மாரி ஏதாவது ஃப்ரெஷ்ஷா இருந்ததுனா தான் கூட வாங்குவேன். பன்னீர்லாம் ஆல்ரெடி இருக்கு. அதனால நான் வாங்கல. ஆனா இந்த இந்தியன் இதில பார்த்தீங்கன்னா, பன்னீர், மலபார் பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து மேங்கோ ரசமலாய் இருந்துச்சு. என்னடா சர்ஜரி ஏதாவது பண்றாங்களான்னு இந்த மாரி பார்த்தா கடைசில வந்து சாலட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ! இந்த மாரி தான் ரெடி பண்ணுவாங்க போல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன். இந்த மாரி சில பேசிக்கான விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு புது விஷயம் பார்த்தேன். இது வந்து அந்த டவுனி ஓடர் ரிமூவர் அப்படின்னு சொல்லி டிட்டர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இது என்னன்னு படிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. சரி வாங்கலான்னு. இந்த பிளான்ட் பவுடர் லாண்ட்ரி பவுடர் தான் எப்போதுமே வாங்குவேன் நானு. இது ரொம்பவே நல்லாருக்கு. நான் இது என் ஃப்ரெண்டு வீட்ல பார்த்தேன். முன்னாடி டைட் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இது ரொம்பவே சூப்பரா இருக்கு. மெயினா வந்து அந்த துணிகள்ல வந்து அந்த அந்த ப்ளூ கலர்ல அந்த டைடோட மார்க் இருக்கும். அது இருக்கிறதில்ல. ஸோ, அதனால இது கண்டிப்பா வந்து எப்போதுமே வாங்குற லாண்ட்ரி தான். இந்த கசானா சக்கி ஆட்டா வந்து எப்போதுமே நானும் வாங்கணும்னு நெனைப்பேன். ஆனா வந்து ஆல்ரெடி இந்தியன் ஸ்டோர்ல வாங்குனதே இருக்கும். பட் ஒரு வாட்டி கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணணும்னு வச்சிருக்கேன். ஆனா நான் வந்து தேடும்போது இங்க இருக்காது. காஸ்ட்கோக்குள்ள போறத விட வெளியில வரும்போது தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? இந்த டயர் சென்டர் கிட்டக்க அப்படியே அந்த டயர் ஸ்மெல்லு புது டயர் ஸ்மெல்லு நல்லா மோந்து பார்த்துக்கிட்டே வரலாம். டக்குன்னு வெளியில வந்தோனே அவரு வந்து ஏதோ வரைஞ்சாரு. என்னடா வரையறாருன்னு பார்த்தா, அழகா ஒரு ஸ்னூப்பி டாக் ஒண்ணு அழகா வரைஞ்சு குடுத்தாரு. பசங்களோட காஸ்ட்கோக்கு போனா கார் எங்க பார்க் பண்ணணும்னு கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடலாம். நானா இருந்தா தடவு தடவுன்னு தடவி தேடி தேடுன்னு தேடுவேன். ஃபியூவலும் போட்டுட்டு வீட்டுக்கும் வந்து லஞ்சும் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. சரிங்க. இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம் நாளைக்கு. பாய்.